நவநீத பக்தியில இது முதல் மூணாவது படிக்கணும், எல்லாரும் படிக்கணும். ஸோ நானும் அப்படிதான் வெக்கப்பட்டுதான் வந்து நான் உண்மைதான் வெக்கப்பட்டுதான் படிக்கிறது. இப்போ வந்து நாளை நரசிம்மர் பாட்டு ஏதோ என்னால் முடிஞ்சது படிக்கிறது. ஸோ வெக்கப்படக்கூடாது, படிக்கணும். மிஸ்டேக்காக இருந்தால் பரவாயில்ல. ஒரு தவறை வந்து தவறு பண்ணாதான் திருத்த முடியும். ஸோ படிக்கணும், கீர்த்தனை எல்லாம் படிக்கணும். இப்போ நீங்கள் உட்காந்து கீர்த்தனை நல்லா இருக்கணும். ஏன்னா இதை பீட் பண்ணணும், இந்த சத்தத்தை பீட் பண்ணணும் கீர்த்தனம். हरे कृष्णा। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैवं नरोत्तमं देवी सरस्वती व्यासं ततो जयमुदीरये। शास्त्रेषु अग्रेषु शुद्धयं भागवतं सेवया भगवते उत्तमश्लोके भक्ति भवति नश्रिये। ज्ञानतिमिरान्धस्य ज्ञानजलाकया च वेदवेद तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यं मनोविश्वासितवेदभूतले स्वयं गदामाय कदा सदात्मिकं वन्दे विष्णुपादकमलं श्रीगुरुवैष्णवं श्रीरूपं सदायादं सगगण रघुनाथं तं सजीवं सात्वेदं सावधूतं परिजनं श्री राधा कृष्ण पादान सगलयित विशाखाब्दां च हे कृष्णा करुणा सिंधु दीनबंधु जगद्पति गोपेशु गोपिका राधा कांता नमस्ते प्राप्त कंचन गौरांगी राधा वृंदावनेश्वरी वृषभानु सुदेवी प्रणमामि हरिप्रिये वाञ्छकल्पतरुभ्यश्च कृपा एवाच परिधान भवनभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। नमो विष्णुपादाय
விக்ன விநாச நரசிம்ம மகாசுவாமி. இன்னைக்கு வந்து பிரபுபாதோட பகவத்கீதை உண்மை வந்து 3வது அத்தியாயம் 3வது பதம். இப்போ வந்து கிருஷ்ணா என்ன சொல்றாரு அர்ஜுன்கிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் விவாதிப்போம். ஸோ எது தவறு சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள் பிரபு, நீங்கள் சொல்கிறது சரியில்லை, தவறு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லணும். கருத்து சரியில்லை அதுதான் விவாதிக்கிறது. நான் கேட்கறது அப்படியே கேட்டு போயிடும். தவறுனா இந்த இடத்துல தவறு, நீங்கள் தவறு சரி சொல்லி சொல்லணும். நான் ஏதோ சொல்கிறத கேட்டு நீங்கள் போயிடலாமா? கேள்வி கேட்கணும், ஏதாவது ஒரு கேள்வி கேட்கலாம். அதான் கேள்வினா இந்த படத்துக்குள்ள கேள்வி தான் கேட்கணும். எங்கேயோ உள்ள ஒரு கேள்வி, இப்போ ஒரு பௌதிக கேள்வி, அதை வந்து கேட்டீங்களா என்னால் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அந்த ஞானம் கிடையாது. ஸ்லோகத்திற்கும் லோகே அஸ்மின் இத்விவிதா லோகே அஸ்மின் இத்விவிதா நிஸ்தா புரா ப்ரோக்த மயா நகாம் நிஷ்டா புரா ப்ரோக்த மயா நகாம் ஞான யோகேன சாங்கியானம் ஞான யோகேன சாங்கியானம் கர்ம யோகேன யோகினாம் கர்ம யோகினே யோகினாம் லோகே அஸ்மின் இத்விவிதா நிஷ்டா புர ப்ரோக்த மயா நகாம் விஞ்ஞான யோகேன சாங்கியானாம் கர்ம யோகேன யோகினாம். ஸ்ரீ பகவான் வாச்ச புருஷோத்தமரான முழு முதற் கடவுள் கூறினார், லோகே உலகில் அஸ்மின் இந்த இத்விவிதா இருவிதமான நிஷ்டா நம்பிக்கை புரா முன்னரே புரோக்தா கூறப்பட்டது மயா என்னால் அகை அனக பாவமற்றவனே ஞான யோகேன ஞானம் என்னும் இணைப்பு ஞானம் என்னும் முறை இணைப்பு முறையால் சாங்கியானம் சாங்கிய தத்துவாதிகளின் கர்ம யோகேன பக்தி என்னும் இணைப்பு முறையில் யோகினாம் பக்தர்களது. பாருங்க, ரெண்டு இடத்துல பகவான் சொல்றாரு, இணையன்ட்டு விஞ்ஞான யோகேன அப்படின்னு சொல்லிட்டு ஞானம் என்னும் இணைப்பு முறையால். அடுத்தது இன்னொருத்தர சொல்றாரு, கர்ம யோகினே அப்படின்னு சொல்ற பக்தி என்னும் இணைப்பு முறையால். யோகம்னா இணைப்பு, யோகம். இன்னமும் யோகம் இருக்கு. இங்க 2 யோகத்தை பத்தி நம்ம பேசணும். இதுதான் முக்கியம். மற்றது வந்து தவ யோகம் இருக்கு, தியான யோகம் இருக்கு. அதெல்லாம் இந்த காலத்துக்கு அதெல்லாம் தேவை இல்லை. அதை வந்து அதெல்லாம் அந்தந்த காலம் அந்தந்த யுகத்துக்கு. இந்த யுகத்துக்கு நம்ம என்ன வேணும்? பக்தி யோகம் தான் வேணும். சுலபமா இப்ப இங்க நான் வந்தேன், பிரபுட்ட கேட்டேன், பிரபு நீங்க இப்படி வந்து வந்துட்டீங்களா? வந்துடலாரு. நான் சொன்ன இல்லை, பிரபு அப்படி வர போறேன்னா அப்படி சுத்திக்கிட்டு வரேன். எது சுலபம்? ரொம்ப சொன்னது சுலபம். அதை போல பண்ணு. இல்லை என் முறையில தியானம், தியானம் உட்காந்துக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு நீங்க இந்த தியானம் இந்த ஒரு இடத்துல உட்காந்து தியானம் பண்ண முடியுமா? காட்டுக்கு போகணும், பாலிங்க்கு போகணும், குரோவுக்கு போகணும். இந்த மாதிரி தான் தியானம் பண்ண முடியும். இங்க என்ன சத்தம் இருக்கு? அது தேவையில்லை, சிம்பிள். இந்த மாதிரி வெள்ளை வேட்டி கட்டிக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் வந்து உட்காந்து பக்தி செஞ்சு, இதுதான் பக்தி யோகம். ஸோ இன்னைக்கு வந்து இங்க வந்து பப்படி யாரும் படிக்குமா? புருஷோத்தமோட படிங்க. யாராவது நானே படிக்கிட்டா?
என்ன படிக்கிட்டா படிக்கிறியா? ஓகே, படி. இரண்டாம் அத்தியாயத்தின் 39வது ஸ்லோகத்தில் சாங்கிய யோகம், கர்ம யோகம், புத்தி யோகம் ஆகிய 2 வழிமுறைகளை இறைவன் விளக்கினார். இவற்றையே இங்கு மேலும் தெளிவாக எடுத்துரைக்கிறார். ஜடத்தின் இயற்கையையும் ஆன்மாவின் இயற்கையையும் ஆய்வு செய்யக்கூடிய வழிமுறை சாங்கிய யோகம் என்று அறியப்படுகிறது. ஆராய்ச்சியின் மூலம் பெறப்படும் ஞானம் மற்றும் தத்துவத்தின் அடிப்படையில் ஆழமாக சிந்தித்து புரிந்து கொள்ள விரும்புவதற்கு இம்முறை உரித்தானதாகும். மற்ற வகையினரோ இரண்டாம் அத்தியாயத்தின் 61வது ஸ்லோகத்தில் கூறியுள்ளபடி கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுகின்றனர். மேலும் 39வது ஸ்லோகத்தில் புத்தி யோகம் எனப்படும் கிருஷ்ண உணர்வின் கொள்கைகளின்படி செயலாற்றுவதால் செயல்களின் பந்தத்திலிருந்து விடுபடலாம் என்று இறைவன் கூறியுள்ளார். அது மட்டுமின்றி இம்முறையில் எவ்வித குற்றமும் இல்லை. இதே கொள்கை மேலும் தெளிவாக 61வது ஸ்லோகத்தில் விளக்கப்பட்டுள்ளது. புத்தி யோகம் என்றால் பரமனின் மீது, குறிப்பாக கிருஷ்ணரின் மீது பூரணமாக சார்ந்திருப்பதாகும். இவ்வழியில் எல்லா புலன்களையும் சுலபமாக கட்டுப்படுத்த முடியும். எனவே 2 யோகங்களும் மதத்தையும் தத்துவ ஞானத்தையும் போல ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. தத்துவமற்ற மதம் வெறும் மன எழுச்சியே, சில சமயங்களில் மத வெறியாகவும் அறியப்படுகிறது. மதமற்ற தத்துவம் வெறும் மன கற்பனையாகும். இரண்டின் இறுதி நோக்கமும் ஸ்ரீ கிருஷ்ணரே. ஏனெனில் பூரண உண்மையை தேடி அலையும் தத்துவ ஞானிகளும் இறுதியில் கிருஷ்ண உணர்வையே அடைகின்றனர் என்று பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது. பரமாத்மாவுடன் ஆத்மாவின் உண்மையான உறவு என்ன என்பதை புரிந்து கொள்வதற்காகவே மொத்த வழிமுறையும் கொடுக்கப்பட்டுள்ளது. தத்துவ சிந்தனையின் மூலம் படிப்படியாக கிருஷ்ண உணர்வினை அடைதல் மறைமுகமான வழிமுறையாகும். ஆனால் புத்தி யோகத்தின் மூலம் அனைத்தையும் கிருஷ்ணருடன் கிருஷ்ண உணர்வில் இணைத்தல் நேரடியான வழிமுறையாகும். இவ்விரண்டு வழிகளில் கிருஷ்ண உணர்வு வழியே சிறந்தது. ஏனெனில் இது தத்துவ பயிற்சிகளை சார்ந்து புலன்களை தூய்மைப்படுத்துவதில்லை. கிருஷ்ண உணர்வே தூய்மைப்படுத்தும் முறைதான். பக்தி தொண்டு எனும் நேர்வழி சுலபமானதும் சிறந்ததுமாகும். முழு முதல் கடவுள் கிருஷ்ணரே. கிருஷ்ணர்கிட்ட இருந்தா நீங்க பாகவதம் 2வது கேள்வி படிங்க. அதுல புருஷ சுத்தம், அது பக்கத்துல பிரம்மா சொல்றாரு 4 அது படிங்க. அவ்வளவு ஒரு சிறப்பா இருக்கு. கிருஷ்ணா யாரு? கிருஷ்ணா கிட்ட இருந்தா எல்லா விரிவாக்கமும் கிருஷ்ணா கிட்ட இருந்து தான் வருது. முதல் நாராயணன், 2வது அவர்கிட்ட இருந்து இன்னொன்னு, அவர்கிட்ட இருந்து இன்னொன்னு, அப்புறம் இதுகிட்ட இருந்து பிரம்மா, பிரம்மா கிட்ட இருந்து சிவன், எல்லாமே கிருஷ்ணா தான் மூலம். அப்ப அவரே சொல்றாரு பக்தி யோகம் எப்படி புத்தியால கொண்டு பக்தி யோகம் செய்ய இந்த காலத்துக்கு இந்த பதம் இந்த காலத்துக்குள்ள பதம். இந்த காலத்துக்கு இதுதான் நமக்கு தேவை. இதை விட்டு நம்ம ஏன் மற்ற இது போயிட்டு கத்தி எடுத்து வெட்டிக்கணும், இங்க குத்திக்கணும், இங்க குத்திக்கணும்? எதுக்கு இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் தேவையற்றது. அது அவங்களோட விருப்பம். ஸோ அதெல்லாம் தேவையில்லை. உடம்பு வருத்தி பக்தி யோகம் என்ன நீங்க உடம்பு வருத்திக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அங்கே காடியம் போட்டால் குரு வணக்கம் செஞ்ச மெயின் பூஜை பார்த்தாச்சு, நரசிம்மர் பாட்டு படிக்க எவ்வளோ சிம்பிள், எவ்வளோ சுலபம். இங்கே வந்தோடனே சேவை இருக்கணும்னு சொன்னாரா? பிறகு கத்தி அது குத்திக்கணும்னு சொன்னாரா? ஒன்றும் இல்லைல்ல. பக்தி ரொம்ப ரொம்ப சுலபம். ஸோ இன்னைக்கு நம்ம இதை பற்றி ஒரு விரிவாக பார்ப்போம். பகவானுக்கு சொல்றாரு இது யாருக்கு சொல்றாருன்னா அர்ஜுன் சொல்ற, பாவங்கள் நற்ற அர்ஜுனா. ஏன் இந்த யாருக்கு தெரியும்? இந்த பகுதி ஏன் பகவான் ஏன் அர்ஜுன் சொல்றாரு? அர்ஜுனோட உயர்ந்தவர் ஈஸ்வரர். ஏன் ஈஸ்வரர் சொல்லக்கூடாது? ஏன் அர்ஜுன் சொல்றாரு? அர்ஜுனன் அவரும் எல்லாமே தூய பக்தர் தான். அர்ஜுனன் எப்போ அது நீங்க 4வது அத்தியாயம் வந்தீங்களா தெரியும் ஏன் அர்ஜுன் சொல்றாரு. அப்ப 11வது அத்தியாயம் தான் தெரியும் ஏன் அர்ஜுனுக்கு இந்த பகவத்கீதை கொடுக்குறாருன்றது. யுதிஷ்டர் தர்மத்தை பற்றி பேசுவாரு, அவரு இதெல்லாம் முடியாதுன்னு போவாரு. அதனால யுதிஷ்டர் கொடுக்கல, பாக்கி 3 பேரை விட்டுருங்க. ஸோ இங்க என்ன சொல்லப்படுது? 2 மாதிரியான பக்தர்கள் இருக்கிறாங்க. ஒருத்தவங்க சாங்கிய யோகம். சாங்கியம்னா ஞானம், ஞான யோகம்னா சாங்கிய யோகம். அடுத்தது சரியா அடுத்தது அப்ப சொல்லி அடுத்தது பக்தி தொண்டு.
ரெண்டு வழியிலையும் பகவானை அடையலாம், தப்பு இல்லை. ஸோ அது எப்படி நான் வந்து முடிக்கிறேன் வந்து நான் சாங்கிய யோகம்னா பிரிச்சு ஆராயுது, எல்லாத்தையும் பிரிச்சு ஆராயுது. எப்படி வந்து ஒரு காடி இருக்கு, தனித்தனியா ஒரு ஒரு கோமை தனித்தனியா பிரிப்பாரு, பிரிச்சு திரும்ப ஒன்றா செய்வார். அதுதான் பிரிச்சு ஆராயுது. அது வந்து மெட்டீரியல் திங்கிங். ஆன்மீகத்துக்கு அது தேவையில்லை, வந்து தேவையில்லை. எஸ், தேவை. சாங்கிய யோகம் தேவை தான் வந்து ஞானம். அடுத்தது வந்து என்ன சொல்றது, பக்தி யோகம். பக்தி யோகம் நேரடியா பகவான்கிட்ட வருது. ரெண்டுமே ஏத்துக்கக்கூடியது தான். வந்து ஒண்ணு வந்து சாங்கிய யோகம்னா ஆன்மாவின் இயல்புகளை அறிஞ்சிக்கிறது. அப்ப ஆன்மானா என்ன அது அப்படின்னு சொல்லி நீ ஏற்கனவே வந்து 2வது அத்தியாயத்துல வந்து 1வது அத்தியாயத்துல இருந்து ஒரு 33 ஸ்லோகம் பகவான் வந்து ஆன்மா பத்தி விலைக்கு சொல்லிட்டாரு, அர்ஜுனோட விலைக்கு சொல்லிட்டாரு. அப்ப அந்த இதே ஒரு 2-3 ஸ்லோகம் அர்ஜுன் விளங்காதப்பயே 2வது அத்தியாயம் 7வது பத்துல அர்ஜுனன் வந்து பகவான்கிட்ட சரண் அடைஞ்சிட்டாரு. கார்பண்ய தோஷோ பகதசோபோ அதுல சரண் அடைஞ்சிட்டாரு. சிஷ்யம் தேகமும் ஜாதிமம் யுத்தம் புறப்படணும், நான் அவங்ககிட்ட சரண் அடைகிறேன் அப்படின்னு அடைஞ்சிட்டாரு. அப்ப எனக்கு ஆன்மா பத்தி சொல்லுங்க அப்படின்னு. ஸோ வந்து இதை வந்து நம்ம வந்து இன்னைக்கு ஆன்மான்னு சொல்றோம். ஆன்மான ஆத்மா. இப்ப என்னங்க சொல்ற, அர்ஜுன்கிட்ட சொல்றாரு. அர்ஜுன் சொல்றாரு, பாருப்பா, முன்னுக்கு வந்து உன்னோட சகோதரர் இருக்காங்க, உன்னோட வந்து அப்பா வழி உறவினர், அம்மா வழி உறவினர், அப்புறம் அண்ணாண்ட யாரு வந்து உங்க தாத்தா, அவங்க குரு, இவங்களாம் கொல்லுன்றாரு. கிருஷ்ணா சொல்றாரு. என்ன ஏன் சொல்றாரு, இவங்க உடல் தான் அழியுது, ஆன்மா அழியல. ஏத்துக்க முடியுமா? இப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், ஒரு யார் தப்பாட்டு ஒரு நல்ல வந்து ஒரு 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 படிக்க வச்சு நல்லா படிச்சு பையன் வந்து ஒரு இதுக்கு போறாரு. எங்க போறாரு, வந்து யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு நல்லா படிச்சுட்டு டிகிரி வாங்க போறாரு. ஏதோ ஒரு வியாதி, ஒரு டெங்கி வந்து அவரு சரியா பார்க்காத இறந்து போயிடுறாரு. இப்ப ஒரு மாத்தாஜி ஒரு பிரபு உட்காந்து வந்து நான் சொன்ன, பிரபு ஏன் கவலைப்படுறீங்க, உடல் தானே போயிடுச்சு, ஆத்மா சொன்னா ஏத்துக்குவாங்களா? முடியுமா? அந்த ஆன்மா எங்கன்னு கேட்பாங்க. அந்த ஆன்மா எங்கிட்ட காமிங்க. அது நல்ல கேள்விதானே, வந்து நல்ல சிறப்பான கேள்வி. அப்ப அவங்க எங்க பண்ணணும், அவங்க எங்க சரணம், அவங்ககிட்ட எல்லாம் பேச முடியாது. இது படிக்கிறவங்கிட்ட தான் பேச முடியும், பகவத்கீதை படிக்கிறவங்கிட்ட தான் பேச முடியும். ஏன்னா இதுல வந்து பகவான் சொல்றாரு 700 ஸ்லோகமும் அதுல வந்து எல்லாமே வந்து நம்மளை பத்தி தான் 700 ஸ்லோகமும். அர்ஜுன கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் பகவான் வந்து விடை கொடுக்கிறாரு. இது வந்து பௌதிக மக்களுக்கு வந்து இன்னும் அவங்கள போய் நம்ம வந்து வேற மாதிரி தான் சாந்தப்படுத்துறோம். இதை போய் எல்லாத்துக்கும் நீங்க சொல்லுவோம், இல்ல மாமா அவர் உடல் இது, அவர் இது உடல் தினம் போயிடுச்சு, ஆத்மா இருக்குன்னா என்ன செய்வார், ஓங்கி ஒரு அரவு. ஸோ இதெல்லாம் யார்கிட்ட பேசணும், சும்மா சிம்பிள் பேசக்கூடாது, விடை வச்சிருக்கணும், கேள்விக்கு பதில் பேசணும். பட் அர்ஜுனன் வந்து எஸ், அர்ஜுனன் வந்து அவர் ஏத்து நமக்காக வந்து இது வந்து கிருஷ்ணா நமக்காக அர்ஜுனனை வச்சு இன்னைக்கு போய் கேரட் வெட்டுமா அப்படின்ற, வெட்ட முடியுமா கேரட்? நீங்க கேரட் என்ன வேணும், ஒரு கத்தி வேணும், ஒரு கறி வேணுமா இல்லையா? அது இருந்தா தானே வெட்ட முடியும். அதே மாதிரி பகவானை வந்து இந்த அர்ஜுனை வந்து ஒரு கருவியா பயன்படுத்தி இந்த அறிவை கொடுக்குறாரு. அடுத்து என்ன சொல்றாரு வந்து, இப்ப அர்ஜுன் இந்த அறிவெல்லாம் கேட்டுக்கிட்டு இப்ப சாங்கிய தத்துவத்தை பிரகாரம் நம்ம பார்ப்போம். வந்து என்ன சாங்கிய தத்துவம்ன்றப்ப இப்ப ஆத்மா பத்தி சொல்ல ஏறக்கூடிய சாங்கிய தத்துவம்னா என்னன்னு, சாங்கிய தத்துவத்தை அறியணும், படிக்கணும். படிச்சு நம்ம வந்து அந்த சாங்கிய தத்துவத்தை வந்து நம்ம வந்து பக்தி தொண்டு கொண்டு வரணும். எப்படி கொண்டு வர்றது பாருங்க. சாங்கிய தத்துவம்னாவே ஒரு ஞானம். ஞானம்னா என்னது, யாருக்கு தெரியும்? ஞானம்னா என்னது யாருக்கு தெரியும்? மல்கோவா மாம்பழம் பார்த்துருக்கீங்களா? எவ்வளவு ருசியா இருக்கும். ஒரு பழம் வாங்கினா இப்போ உள்ள விலைக்கு 30-35 வெள்ளி வாங்கணும்.
ஊர்ல இருந்து வருது, எங்க ஊரு கிருஷ்ணகிரியிலிருந்து வருது. நான் போயிருந்தேன், நான் போற படம் இல்லை. ஸோ வந்து ஆனால் சேலம் மாம்பழம் தான், இட்ஸ் நாட் சேலம், இட் இஸ் ஃப்ரம் கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதும் அதுதான் இருக்குது. மரம் உயரம் இல்லை, ரொம்ப மரம் உயரம் இல்லை. வந்து ஒரு ஒரு 10-15 ஃபீட்டு தான் மரம் வந்து, அவ்வளோதான். அந்த அந்த சீசன் வந்தோடனே அந்த ஒரு மாதிரியான கெமிக்கல் போட்டு அதை அவ்வளோ வர வைக்கிறோம். மாம்பழம் எப்படிமா இருக்கும்? இனிக்கும், இனிக்கும் தானே, அது ஞானம், சுவையா இருக்கும். ஓகே, அது ஞானம். இப்ப அது எப்படி விஞ்ஞானமாக்குறது? அதை வெட்டி சாப்பிட்டாதானே தெரியும், வெட்டி சாப்பிட்டாதான் தெரியும். மல்கோவா மாம்பழம் இனிப்பா இருக்கு, சுவையா இருக்குன்னு வந்து அதே மாதிரி தான் இங்க அந்த சாங்கிய தத்துவத்தை நம்ம படிச்சு, நிறைய சாங்கியத்தை நிறைய படிக்கிறோம். படிச்சு அதை கொண்டுகிட்டு வந்து என்ன செய்யணும், நம்ம வந்து ஞானம் பெற்று அதை கொண்டு வந்து பக்தி தொண்டு கொண்டு வந்து பாய்க்கணும். எப்படி பக்தி தொண்டு? இந்த இந்த அறிவை யாரு கொடுத்தான்னா வந்து, இந்த அறிவு வந்து கபிலர். கபிலர் வந்து இது போலி கபிலர், அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். கபிலர் பகவானோட ஒரு அம்சம். அவர் தான் இந்த சாங்கீதத்துக்கு. இது வந்து நீங்க வந்து பாகவதம் 4வது கெண்டோ 5வது கெண்டோ போனா இதை பத்தி நீங்க படிக்கலாம். யாரு 3வது கெண்டத்துல 4வது தெரியல. கபிலர் யாரு? கபிலரும் பகவானும் ஒரு அம்சம் தான். அவரு தான் இந்த வந்து இந்த ஞான வழியை கொண்டு வர. அதெல்லாம் அந்த காலத்துக்கு, அந்த அவர் வாழ்ந்த காலத்துக்கு அது. சரி, இதை வந்து கபிலரே அவங்க அம்மாவுக்கு என்ன சொல்றாரு, இந்த ஞானத்தை கொடுத்து பக்தி தொண்டு செஞ்சு தான் அவங்க வந்து வைகுண்டம் போறாங்க. அது படிச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் தெரியாது. அதே மாதிரி வந்து இந்த சாந்த பாவத்தை வந்து நம்ம வந்து இந்த ஞான வழி வந்து நம்ம வந்து சாந்த பாவத்தை கொண்டு வரணும். சாந்த பாவம்னா 5 மாதிரியான பாவம் இருக்கு. அது முதல் பாவம் சாந்த பாவம். சாந்த பாவம் பகவானை துதிக்கிறது, பகவானை போற்றி படிக்கிறது. எப்படி முடியும்? ஒரு ஞானத்தால நீங்க வந்து என்ன செய்றீங்க, இந்த மாதிரி பகவத்கீதை, பாகவதம் மற்ற புக்கெல்லாம் படிச்சு நீங்க வந்து பகவான் இப்படி இருப்பாரு, பகவான் ரூபம் இப்படி இருக்கு, எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. அவர் இவ்வளவு இந்த மாதிரி உடை போட்டிருப்பாரு. இப்போ இங்க வந்து கிருஷ்ணா பிரியா இருக்கிறாங்க. இப்போ நான் போய் சொல்றேன், சொல்றேன் இந்த மாதிரி வந்து போனா பாண்டா தசி வித்யாராவா ஒரு சென்டர் இருக்குது, கிருஷ்ண பிரியா ராதே கிருஷ்ணா அந்த மாதிரி ரொம்ப அழகா இருக்கிறாங்க அப்படின்னு நான் போய் சொன்னோமா, அவங்க ஏத்துக்குவாங்களா? முடியாது. அவங்கள கூட்டிக்கிட்டு வரணும். அது ஞானம். அவங்கள கூட்டிக்கிட்டு வந்து இங்க காமிக்கணும். பாருங்க குருவோ, ஆமா நீங்க சொன்னது உண்மைதான். அப்ப அந்த ஞானத்தை விஞ்ஞானமாக இந்த கோயிலுக்கு வந்து நம்ம உளுந்து வணங்கி, அவங்ககிட்ட உளுந்து வணங்கி இருக்கிறப்ப அந்த திருமேனியை பார்த்து நம்ம சந்தோஷம் ஆனந்தப்படுறோம். உண்மைதான், அழகா தான் இருக்கிறாங்க அப்படின்னு இருக்கணும். அப்ப இதுதான் பாருங்க சாங்கிய யோகம் இப்ப என்ன ஆயிடுச்சு வந்து அப்படியே வந்து பக்தி தொண்டாயிருச்சு. ஆகவே வந்து சாந்திய யோகம் பயிற்சி செய்யறது தப்பு இல்லை, நிறைய ஞானம் எடுத்துக்கிறது தப்பு இல்லை. அதை நீங்க வந்து பக்தி தொண்டுக்கு கொண்டுட்டு வரணும். இது மூலம் என்ன ஆக முடியும்? பக்தி தொண்டு மூலம் வந்து நம்ம முக்தி பெறறதுக்கு வழி. இங்க பாரு, இங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்குது. அதுதான் வந்து நம்ம எதுக்கு வரோம்? திரும்ப இன்னொரு பிறவி வேண்டாம், அதுக்கு தான் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். இன்னொரு பிறவி வேண்டாம், போதும். இந்த ஒரு பிறவி போய் அடைய முடியுமா? எஸ், அப்கோர்ஸ் முடியும். நல்ல தூய பக்தரா வந்தீங்களா, போய் திரும்ப இந்த ஜட இயற்கையில வந்து நம்ம வந்து திரும்ப சிக்கிக்காத நம்ம வந்து பகவானை போய் அடைய முடியும். இல்லாகட்டி வந்து பிரபுபாதா வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பகவதி இவ்வளவு விளக்கம் கொடுத்துருக்க மாட்டாரு. பிரபுபாதா யாரு? அவனா ஒரு சாதாரண ஒரு ஆச்சாரியாரா? அவர் வந்து கோலோக்கா வந்து பகவானாலே அனுப்பப்பட்ட ஒரு ஆச்சாரியர். இட்ஸ் நாட் ஃப்ரம் வைகுண்டா, இஸ் ஃப்ரம் கோலோக்கா. நேரடியாக பகவான் கிருஷ்ணனோட தொடர்பு வச்சுருந்தவர் வந்து. ஸோ ஆகவே வந்து பக்தி தொண்டு முக்தி அடைய முடியும். இப்ப கடந்த காலத்துல நம்ம இருந்தோம். கடந்த காலம்னா வந்து சத்தியயுகம், திரேதா யுகம், அப்புறம் துவாபர யுகம் நம்ம இருந்தோம். எப்படி இருந்தோம் நமக்கு தெரியாது. அடுத்தது இந்த காலத்துல இப்ப இருக்கிறோம், வருங்காலத்துல இருப்போம்.
நம்ம அந்த பரிணாம வளர்ச்சியில நம்ம 84 லட்சம் பிறவியில வந்து நம்ம எந்த பிறவி வந்து நமக்கு தெரியாது வந்து பரிணாம வளர்ச்சியில நம்ம அப்படியே முன்னேறி 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 இந்த மனித ரூபம் கிடைச்சிச்சு நமக்கு வந்து நம்ம எவ்வளவு கிஃப்ட் பாருங்க வந்து இப்ப வந்து நம்ம தான் பேச முடியும். இன்னைக்கு ஒரு புலிகிட்ட போய் அதுக்கிட்ட அரே சொல்லுமா அது அது உங்க சாப்பிடதான் பார்க்க வந்து மனித ரூபத்தை மட்டும் நம்ம பேசுவோம் வந்து மற்றதெல்லாம் இருக்குது அவங்களாம் தேவலாம் அவங்க உயர்ந்தவர்கள் அவங்களாம் பற்றி நம்ம மனித ரூபத்தை பற்றி பேசுவோம். இந்த மனித உடல் கிடைக்கிறதுக்கு 4 லட்சம் மனித உடல் தான். ஒரு 20 லட்சம் வந்து என்னது வந்து கடல்ல வாழ்றது, அப்புறம் வந்து இது வந்து மிருகங்கள், பட்சிகள், சின்ன பறவைகள், அப்புறம் செடி கொடிகள் இவ்வளவுலாம் இருந்து நம்ம 4 லட்சம் மனிதன் மட்டும் 4 லட்சம் இல்லை. அதாவது மற்ற யோகிகள் அவங்க இவங்க அப்புறம் வந்து முனிவர்கள் ரிஷிகள் மற்ற யோகத்தில் உள்ளவங்க இவங்க எல்லாமே இவங்க தான் நம்ம எல்லாம் சேர்த்து மனிதன். நம்ம வந்து என்ன சொல்றோம் 4 லட்சம். இந்த ஒரு பிறகு வீணை ஆக்கணுமா? திரும்ப அந்த கர்ம பந்தத்தில் நம்ம ஈடுபடணுமா? இதைதான் அங்க சொல்ல வர பக்தி தொண்டு செஞ்சு நீங்க நேரம் பாருங்க முடியுமா அப்படின்றப்ப எஸ் தன் உணர்வு வேணும். நீங்க சாங்கிய யோகம் படிக்க போனாலும் தன் உணர்வு வேணும், பக்தி தொண்டு செய்ய போனாலும் தன் உணர்வு வேணும். அதை நான் வந்து நேரம் தான் அது என்ன தன்னு சொல்றேன். இன்னைக்கு நீங்க வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு போறீங்க, ஒரு சந்தைக்கு போறீங்க, அங்க என்ன இருக்கு? அங்க என்ன இருக்கு? நிறைய புத்தகம். ஒரு புக்கு கிடக்கு போய் என்ன புக்கு இருக்கு? பல மாதிரியான புத்தகங்கள் இருக்கு. ஹிஸ்டரி புக் இருக்கு, மற்றபடி வந்து ஒரு நாட்டு அறிவியல் ஜோகிரபி இருக்கு, அது புக்கு என்னென்னமோ கதைகள் இருக்கு. கரித்துண்டுன்னு ஒரு கதை, அது யாரு தெரியுமா பிரபு? யார் எழுதுனாங்க தெரியுமா? பேராசிரியர் வந்து படிச்சிருக்கேன் வந்து 12 புக்கு அவர் எழுதியிருக்க பேர் விலங்குல வந்து. பட் அவரோட வந்து இந்த கரித்துண்டுன்னு ஒரு கதை நான் எத்தனையோ தடவை படிச்சிருக்கேன். அவ்வளவு ஒரு சிறப்பான இது வந்து பேராசிரியர் பேர் மறந்து வச்சுக்கோங்க. ஏன்னா இப்பெல்லாம் இங்க வந்து அதான் மறந்தாச்சு வந்து. அப்புறம் நம்ம தமிழ்ல பாருங்க ஐம்பெரும் காப்பியம் இருக்கு, மணிமேகலை, குண்டலகேசி, சீவக சிந்தாமணி, இந்த மாதிரி நிறைய புக் இருக்கு. நம்ம வந்து போய் இதெல்லாம் படிச்சு நம்ம வந்து என்ன செய்ய போறோம்? ஞானத்தை வந்து நம்ம வளர்த்துக்கிறோம். இதுல எது பிரயோஜனம் இருக்காம எஸ் இருக்கு அப்படின்னு நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. சரி, ஏதோ உங்க கண்ணுல வந்து ஒரு ஆன்மீக புக்கு படிது, ஒரு ஆன்மீக புக்கு, ஓகே பகவத்கீதை, ஓகே இது வாங்கிட்டு போக முடியும், என்ன தெரியுமா? வாங்கிட்டு போங்க, படிப்போம், படிச்சா உங்களுக்கு அப்போ சந்தையில வந்து பௌதீக புக்கும் நிறைய இருக்கு, ஆன்மீக புக்கும் இது இருக்கு, பாகவதம் இருக்கு, சைத்தன்ய சரிதாமிரம் இருக்கு, பிரபுபாதா எழுதின வந்து பல மாதிரியான புக்குங்க இருக்கு. இது யாருக்கு கிடைக்கும்? யாருக்கு வந்து கிருஷ்ணாவோட அந்த கருணை கிடைக்கும்ன்றப்ப அவங்களுக்கு தான் கிடைக்கும். எனக்கு எப்படி பகவத்கீதை கிடைச்சது நான் சொல்றேன் வந்து எப்படி கிடைச்சு, எப்படி என் வீட்டுக்கு வந்துச்சு என்ன அறியாமே. இதே புக்கு என்ன அறியாமே என் வீட்டுக்கு வந்துச்சு சொல்றேன். ஸோ வந்து அப்போ நம்ம வந்து கடந்த காலத்துல இருந்தோம், இந்த காலத்துல இருந்தோம், திரும்ப நம்ம எப்படி விடுதலை பெற்று போறது? இந்த மாதிரி புக்கு வாங்கிட்டு வந்து, ஆன்மீக புக்கு வாங்கிட்டு வந்து அதை படிச்சு அதுல ஞானம் பெற்று அந்த ஞானத்தை அப்படியே வந்து பகவத் தொண்டு கொடுக்கணும். பக்தி தொண்டு, புத்தி யோகம். புத்தி யோகம்னா பக்தி யோகம் தான், அதுக்கு கொண்டுட்டு வரணும். அப்போ வந்து நம்ம இந்த பிறவிக்கு வந்த பிறகு நம்ம என்ன செய்யறோம்? இப்ப நான் இந்த இஸ்கான் வந்த பிறகு இந்த மாதிரி புக்கு போட தான் எனக்கு பிடிச்சிக்குது. எனக்கு கொஞ்சம் லேசா மஞ்சள் மாதிரி தான் போட பிடிச்சிக்குது. இந்த மாதிரி வந்து கலர் உட்லாம் இருக்கு, எனக்கு போட பிடிச்சிக்கல. உண்மையை வெளியில போனா கூட எனக்கு இந்த மாதிரி போட தான் பிடிச்சிக்குது. எப்படி உடைய மாத்துது பாருங்க. நிறைய சட்டைகள் வந்து நல்ல விலை உள்ள சட்டைகள். இப்ப இந்த தீபாவளிக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு. மருமகன் வந்தாரு, யாருமே என் பிள்ளைங்க சட்டை, நான் சட்டை தீபாவளி சட்டை வாங்கி நான் என்னைக்கு இஸ்கான் அன்னைக்கு சட்டை தீபாவளிக்கு வாங்குறதே இல்லை, வாங்குறதே கிடையாது. இப்போ மருமகன் வந்த சொல்லிட்டு வந்து, மாமா இதை வாங்கிட்டு வரோம், ஒன்றும் வேண்டாப்பா, இல்லைம்மா சார் ஒன்றுமே வேண்டாம் அப்படின்னா. ஆனால் அவர் என்ன பண்ணார், நேராக ஐயானுக்கு வந்து ஒரு எங்கள் மாலை கேட்டிருக்காரு. எங்கள் அப்பா வந்து crocodile டிஷர்ட் ரொம்ப பிரியமாக போடுறாரு. எஸ் உண்மைதான், விலை உள்ளதில்
ஆனால் வந்து கலராக வாங்கிறாதீங்க, போட மாட்டார். கொஞ்சம் வந்து லைட்டாக. ஸோ அப்புறம் இன்னொரு போயிருக்காரு. ஒரு அருமையான நான் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு க்ரொக்கடைல் டிஷர்ட். விலை ரொம்ப வெரி குட் ப்ரைஸ், ரொம்ப ரொம்ப விலை. வந்தோன்னே அதான் வேண்டான்னா ஏன் இல்லை அம்மா போட்டுக்கணும். ஸோ எனக்கு பிடிச்சிக்கிச்சு. ஓகே. ஸோ ஒரே தீபாவளிக்கு போட்டதான் ஒன்றும் அப்படியே இருக்குது. ஸோ எனக்கு வந்து செட்டை இந்த மாதிரி செட்டை, அப்புறம் இப்போ மாதிரி நான் போட்டு அப்புறம் அதை மாதிரி தான் செட்டை போட்டு வந்து. ஸோ இது எப்படி பாருங்க, எந்த மாதிரி நான் இப்போ எதுக்கு சொல்கிறேன், நான் எந்த மாதிரி உடையில இருந்தேன், இந்த மாதிரி உடையில இருந்தேன், அந்த மாதிரி இந்த மாதிரி உடைந்து இப்போ அங்கேருந்து இந்த மாதிரி உடைக்கு வந்தேன். அப்போ எப்படி உடல் இந்த உடை மாற்றம் ஏற்படுத்தி பாருங்க. இப்போ நம்ம பௌதிக மக்கள் சில உடையை தான் மாற்றிக்கிறாங்க, நல்லா லிப்ஸ்டிக்கு நல்லா இது, அதெல்லாம் தேவையில்லை. பெண்கள் அப்படித்தான் இருக்கணும், பெண்களுக்கு உள்ள இது தான் இருக்கணும் வந்து, அதான் பெண்கள் வந்து. அதெல்லாம் தேவையில்லை. நம்ம இப்படி உடையை மாற்றிக்கிட்டே தான் இருக்கணுமா? நான் ஆண்களை பற்றி சொல்கிறேன். பெண்கள் வந்து அது அழகாக தான் இருக்கணும். பெண்கள் வந்து அது வயசானாலும் சரி, இளமையாக இருந்தாலும் சரி. இப்போ என்னது மகாலட்சுமி வந்து வயசான கட்டுறது சாரி கட்டுறது நல்லா இருக்குங்களுக்கு நம்ம சார் அதெல்லாம் பார்க்க லட்சணமாக இருக்கும். ஸோ உடை நம்ம இப்போ இந்த உடையை தான் மாற்றிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உடலை வந்து உடல் இருக்கனால தான் அந்த உடல் இந்த மாற்றத்தை நம்ம இருக்கணும். அப்ப இப்படியே நம்ம இருக்கணுமா? எங்க இருந்து வந்தோம்? நீங்க வந்து 2வது கண்ட படிச்சீங்கன்னா இந்த ஆத்மா முழுதும் தெரியுங்களா கிருஷ்ணாட அப்படியே இருக்குது. அப்ப கிருஷ்ணாவை யாருமே நேரடியா பார்த்தது கிடையாது. பிரம்மா கூட வந்து பிருந்தாவனத்துல பார்த்தது கிருஷ்ணாவோட ஒரு ரூபம் தான், ஒரு சின்ன பையன். கிருஷ்ணாவோட உண்மையான உருவம் நம்ம பார்க்கறதுக்கு முடியாது. ஏன்னோ பிரம்மா வந்து யாரை பார்த்தாரு? நாராயணன் தான் பார்த்தாரு, கிருஷ்ணாவை பார்க்கல. பிருந்தாவனத்தை நாராயணன் இது வந்து அவர் வராரு, தன்னை படைக்கிறாரு. 2வது விஷ்ணு வந்து கற்பதக சாய் விஷ்ணு படைக்கிறாரு. ஒரு இது வருது, அது பார்க்குறாரு. பார்த்து என்னென்னமோ இப்போ அப்படியே இதாக எங்கே போகிறேன்ட்டு அப்புறம் வந்து பகவான் வந்து அவர் உருவத்தை காமிக்கிறாரு. 2வது உருவத்தை காமிக்கிறாரு. வந்து அவ்வளோ பெரிய லோகம் எல்லாமே காமிக்கிறாரு. 2வது கிட்ட படிச்சு பாருங்க. ஸோ அவரே கிருஷ்ணா, நமக்கு அந்த தகுதி இருக்க கிருஷ்ணா பார்க்கறதுக்கு நமக்காக இந்த உருவம் எடுத்து வராரு. இந்த பூமிக்கு நமக்காக இந்த உருவம் எடுத்து வராரு. உண்மையான கிருஷ்ணாவுக்கு பார்க்கறதுக்கு இல்லை, யாரும் பார்த்தது இல்லை. ஸோ அப்ப நம்ம வந்து இந்த மாதிரி பௌதிக புக்கு படிச்சு ஞானம் அதை விட்டுட்டு ஆன்மீகமான புக்கு நீங்க படிக்கிறப்ப உங்க மனம் வந்து எழுச்சி பெறுது. மனம் எழுச்சி பெறுது. புத்தி தெளிவடையுது. புத்தி தெளிவடைஞ்சு உங்களுக்கு இருக்கிற அகங்காரம் அப்படியே ஒடுங்குது. அகங்காரம் ஒடுங்குறப்ப என்ன ஆகுது? உங்க புலன்கள்லாம் கட்டுப்பாட்டுக்கு வருது. புலன்லாம் கட்டுப்பாட்டுக்கு வந்தோடனே என்னாச்சு? வந்து உங்க ஆத்மா அப்படியே நீங்க வந்து பகவானுக்கு அர்ப்பணிக்கணும். ஆத்மா வந்து பகவானுக்கு அர்ப்பணிக்கணும். அப்பதான் அந்த பக்தி தொண்டை நீங்க முன்னுக்கு வர முடியும். அப்ப ஆத்மா மேல போயிடணும். மனம், புத்தி, அகங்காரம் மேல போயிடணும். அப்பதான் நீங்க வந்து விளங்குதா மாதாஜி? அகங்காரம்னா வந்து பக்தி செய்ய போறீங்களா இல்ல பக்தி செய்யாது இருக்கீங்களா? அதுதான் அகங்காரம். ஒரு செயல், அதுதான் அகங்காரம். அப்ப எங்க வரணும்? நம்மளோட வந்து இந்த மனம் வந்து நம்மளோட ஆத்மா மேல இருக்கு. இப்ப இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் கொடுக்குறேன். வந்து 2 உதாரணம் தரேன். இப்ப பக்தி தொண்டுக்கு வந்தோம். அது வந்து அங்க சாங்கிய யோகத்தை முடிச்சுக்கிறேன். பக்தி தொண்டுக்கு வந்துடுறேன். வந்து 2 நான் குழப்ப விரும்புறேன். வந்து அது அதே மிஸ் வந்துடுறேன். எப்படின்னா வந்து பகவான் வந்து கபிலோட முடிச்சு இப்போ வந்து பகவான் சொல்றது இதுக்கு 2வது இதுக்கு வரணும். வந்து அதோட கபிலர் யாருக்கு வந்து அவர் மகனா வர்றாருன்னா கஷ்யப்பு முனிவுக்கும் தேவகூபிக்கும் அவங்களுக்கு ஒரு மகனா வர்றாரு. அவங்க கேட்குறாங்க, ஆனால் வராது. ஸோ வந்து அடுத்து வந்து நம்ம இந்த பிரகிருதி வெளியாகி ஆன்மா வந்து ஞான வழியிலிருந்து வெளியாகி நம்ம ஆன்மா கொண்டு வந்து பகவான் கொண்டு, அது சாங்கிய யோகம் முடிஞ்சிருச்சு.
இப்ப ரெண்டாவது வந்து பக்தி தொண்டு. பக்தி தொண்டுக்கு வந்து வந்து தன் உணர்வு வேண்டும். உன்னை பத்தி உணர வேண்டும், நான் யாரு அப்படின்னு உணர வேண்டும். இப்ப வந்து இந்த வாமன அவதாரத்தை பத்தி நான் சொல்றேன். எப்படி பக்தி தொண்டுன்னு கடைசி வந்து பாருங்க, வந்து ஸ்மரணம், கீர்த்தனம், ஸ்மரணம், விஷ்ணு பாத சேவனம், அர்ச்சனம், சக்கியம், சாக்கியம், அப்புறம் வந்து ஆத்மா நிவேதனம். இதை பத்தி நான் சொல்றேன். இதெல்லாம் செஞ்சு ஆத்மா நிவேதனம். பலி மகாராஜா பத்தி ஒரு சின்ன விளக்கம் தரேன். அதாவது வந்து வாமன அவதாரம் ஒரு குள்ள சிறுவன், ஒரு சேஷம் ஒரு 3 ஃபீட் உயரம், ஒரு அழகான கொடை பிடிச்சிக்கிட்டு, இது ஞாபகம் போட்டுக்கிட்டு, இது என்ன பூணூல் போட்டுக்கிட்டு ஒரு கமண்டத்தை பிடிச்சிட்டு வராரு. அங்க என்ன நடக்குது? பெரிய யாகம் நடந்துச்சு. அப்ப வந்து பலி மகாராஜா எல்லாருக்கும் வந்து செல்வத்தை கொடுக்க போறாரு. வந்து பிராமணர்கள்லாம் செல்வத்தை கொடுக்க போறாரு. இப்ப பகவான் இந்த வந்து இந்த வாமன அவதாரத்துல அப்படியே ஆடி 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 வர்றாரு. ஒரு சின்ன அழகான பையன், அழகா இருக்காரு, வந்து ரொம்ப அழகா வர்றாரு. அப்ப வந்து கபிலர் பார்க்கறது, பலி மகாராஜா பார்க்கறாரு. சின்ன பையன் ஒரு கொடை பிடிச்சி வர்றாரு. அவன் என்கிட்ட கேட்க, நீங்க பாத்தீங்களா உங்களுக்கு கொடை பிடிச்சிட்டுனா அந்த படத்தை பார்த்து சொல்றேன். சுக்கராச்சாரியர் பார்க்கிறார், ஒரு குரு பார்க்கிறார், இப்படி சொல்றாரு. ஆனா வந்து கபிலருக்கு வந்து பலிமா தெரிஞ்சிருச்சு, வர்றது வந்து விஷ்ணு தான் அப்படின்னு. சுக்கராச்சாரியர் சொல்லியாரு, அவசரப்பட்டு வரம் எதுவும் கொடுத்துறாத, எந்த வார்த்தையும் கொடுத்துறாத. பலிமா சொல்ற, அவர் பிச்சை தான், அதாவது பிச்சை இல்ல பிச்சை, பிச்சை வேற பிச்சை வேற. பிச்சை கேட்குதானே வராது, நான் என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க. வராது, அவனுக்கு என்ன வேணும் இருக்கு, தங்கம் இருக்கு, அதாவது நவரத்தினங்கள் கொட்டி கிடக்கு, எல்லாரும் என்ன வேணும், எனக்கு எது வேண்டாம், 3 அடி மண்ணு. 3 அடி மண்ணு தானே. ஆனா அவருக்கு தெரியும், யாருக்கு தெரியும், இவர் யாருக்கு வராரு? இந்திரனுக்காக வராரு. இந்திரன் வந்து பகவானையே பிச்சை எடுத்து வைக்கிறாரு. ஏன்னா அவரோட ராஜ்யத்தை வந்து பலிமாற ஒரு இப்ப வந்து நான் ஒரு அரசன், இங்க இன்னொரு அரசன் அங்க இருக்காரு, அவரு வலுவா இருக்காரு, என் நாட்டை எடுத்துக்கிறாரு, அது இயற்கை தானே. அப்ப இந்திரன் வீக்கா போயிட்டாரு, பலிமாறி நாட்டை எடுத்துக்கிட்டு அவரோட சிம்மாசனத்தை வந்து இந்திர சபையை ஆள்றாரு. வந்து நீ தோத்து போயிட்ட, நீ மறுபடியும் படையை தட்டி சண்டை போட்டு நீ போய் சண்டை போடணும். ஆனா யார் அனுப்புற? முழு முதற் கடவுளான கிருஷ்ணர் வந்து இந்த ரூபத்துல வராரு. இப்ப தெரிஞ்சிருச்சு. அப்ப சொல்றாரு, இது வந்து என்னோட ராஜ்யம் இல்லை, நான் சண்டை போட்டு ஜெயிச்சு, இப்ப நீ அவளுக்காக வந்து எடுத்துங்க. அப்ப 3 அடி மண்ணு கேட்கிறாரு. 3 அடி மண்ணுன்னு முதல் அளந்தாரு, மேல விண்ணுலகத்தை அளந்தாரு, 2வது அளந்தாரு, கீழே கீழோகத்தை அளந்து, எல்லாம் முடிஞ்சு. இன்னும் ஒண்ணு எங்க தலை எடுத்து அமுத்தினாரு, சுத்தாள லோகம் கிடைச்சாரு. அதாவது வந்து இந்திர லோகத்தை விட 10 மடங்கு செல்வாக்கு மிக்க ஒரு லோகத்தை கொடுத்தாரு. என்ன வந்து இப்ப நம்மளோட புராணம் சொல்லுதா, என்ன வரைக்கும் வாமன அவதாரத்துல அவரோட சபையில தான் இருக்காது, ஒரு காட்டா இருக்காது. பலி மகாராஜா இன்னும் வாழ்றாரு, அவர் சபையில ஒரு காட்டா இருக்கு. அப்ப இவர் என்ன கொடுக்குறாரு? எடுத்துக்க, ஆத்மா தான் எடுத்துக்க. இதுதான் ஆத்மா நிவேதனம். ஸோ இதே மாதிரி இன்னொரு இதுக்கு வருவோம். இப்ப அங்க ஆத்மாவே கொடுத்துட்டாரு. ஒரு முனிவர், துர்வாச முனிவர், இதை போட்டிருப்போம். துர்வாச முனிவர் பற்றி பேசுவோம். ஒரு சிறந்த ஞானி, எல்லா யோக முறையும் அவருக்கு தெரியும், அவ்வளவு ஒரு சிறந்த ஞானி, அவர் எல்லா ஒரு யோக முறையும். ஆனா பக்தி தொண்டு இல்லை, அவர் பக்தி தொண்டு செய்யல. இவர் என்ன செய்யறாரு? அம்பரீஷ், அந்த கதைக்கெல்லாம் நான் போகல. அம்பரீஷ் மாதிரி பார்க்க வர்றாரு. அங்க ஒரு சிறு ஒரு அபராதம் நடக்குது. ஏன்னா ரொம்ப ரொம்ப எழுத்து போயிடும். மணி என்ன? 11 15 நிமிஷமா? ஓகே, முடிச்சோம்.
பதினொன்று முடிச்சிடலாம். அப்போ அங்கே வர்றாரு. அங்கே வந்த உடனே வந்து ஒரு சம்பவம் நடக்குது. அதெல்லாம் வேண்டாம். வந்து இவரை வந்து யாரு வந்து அம்பரீஷ் மகாராஜா வந்து அவருக்கு அந்த சரியான அந்த 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 மரியாதை கொடுக்கறனால அவர் ஆத்திரப்பட்டு என்னமோ ஒரு விஷயம் நடக்குது. வந்து உடனே என்ன செய்யறாரு, தன்னோட யோக சக்தினால ஒரு ஆளை உண்டாக்கி அவரை கொல்ல வைக்கிறாரு. முடியுமா? அம்பரீஷ மகாராஜா வந்து பகவானுக்கு நவநீத பக்தி செஞ்சிருக்காரு. வந்து நவநீத பக்தி என்ன செஞ்சிருக்காரு அவர் பாருங்க. வந்து அவரோட இது பார்த்தோமா, பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யறாரு. பகவானோட தாமரை திருவடிகள்ல வந்து அவர் வந்து சேவிக்கிறாரு. வாயால பகவானை புகழ்ந்து பாடுறாரு. அப்புறம் அடுத்தது வந்து பகவான் கோயிலுக்கு அவர் ரூபத்தை பார்த்து கீழே விழுந்து அவரோட வந்து தலையில போட்டது என்ன சொல்லுவாங்க, கிரீடம். அதை எடுத்து கீழே வச்சுட்டு விழுந்து வணங்குறாரு ஒரு அரசர். அடுத்தது வந்து என்ன செய்யறாரு, வந்து பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட துளசி இலை எடுத்து சாப்பிடுறாரு. பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அந்த பூவை வந்து முகர்றாரு. கையினால பகவானை வந்து சேவிக்கிறாரு. கையினால பகவானோட கோயிலை சுத்தப்படுத்துறாரு. கால்னால வந்து அவர் அரண்மனையில இருந்து பகவான் கோயிலுக்கு நடந்து வர்றாரு. ஒரு அரசர் நடந்து வர்றாரு. இது மட்டும் இல்ல, யாத்திரிகள் வந்து அவங்க எங்க போவாங்க, பல இடத்துக்கு போவாங்க. அவங்களுக்கு கூடாரம் அமைச்சு அவங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுக்குறாரு. அப்ப இந்த மாதிரியான ஒரு ஆளுக்கு வந்து பகவான் விரும்புவாரா? இல்ல எனக்கு பக்தி தொண்டே செய்யல, ஞானம் அளிதான் அவனுக்கு வச்சு அவனை விரும்புவாரா? ரெண்டாவது தானே முதல் தானே விரும்புவாரு. இப்ப என்ன ஆச்சு, துர்வாசமும் வந்து ஒரு அபராதம் செய்ய போறாரு. யாருக்கு வந்து அம்பரீஷ் மகாராஜாவுக்கு. உடனே சுதர்சன சக்கரம் பகவானை கேட்காத வந்துருச்சு. எங்க இருக்கு, வந்து பகவான் வைகுண்டத்துல இருக்காரு, எப்படி அதுக்கு வந்துருச்சு? பரமாத்மா கிட்ட நம்ம நினைக்கிறோம், வந்து பரமாத்மான்னு நினைக்கிறோம். பரமாத்மா தான் நம்ம எல்லா செயலும் செய்யுது. இந்த பரமாத்மா கனெக்ஷன் இருக்கு. உடனே வந்துடுச்சு, வந்து விரட்டுது. இங்க வந்து இந்திரன் எனக்கு தெரியாதப்பா நீ போ. அங்க போறாரு வந்து சிவபிரான்ட்ட, எனக்கு தெரியாது நீ போ, நான் எனக்கே முடியாது. வந்து பிரம்மாட்ட போறாரு, பிரம்மா எனக்கு தெரியாது, அதுக்கு நான் கட்டுப்படுத்த எனக்கு சக்தி, அந்த சக்தி இல்ல. நேரா வைகுண்டத்துக்கு போறாரு. எனக்கு சக்தி இல்லைன்ட்டாரு. என்ன தெரியாம கேட்காது, அது வந்துருச்சு. எனக்கு சக்தி இல்லை. உனக்கு யாருக்கு நீ அபராதம் பண்ண போன? அவங்க போய் காலடிச்சு முடியாது. முடியாது. யாரை பிடிக்க வர்றாரு? அம்பரீஷ் காலை பிடிக்கிறார். ஆனா அரசர் வந்து ரொம்ப உயர்ந்ததுனால முடியாது. அதெல்லாம் நீங்க வந்து பெரிய ஞானி, நீங்க முனிவர், நீங்க வந்து ஒரு ரிஷி, நீங்க என் காலில் விட அதை பிடிச்சு வணங்கி அந்த சக்கரம் அதோட பகவான். அப்ப எப்படி நடந்துச்சு இது? ஞானம் வென்றுச்சா, பக்தி தொண்டு வென்றுச்சா? பக்தி தொண்டு தான் வென்றுச்சு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? பக்தி தொண்டு தான் நம்ம நினைக்கணும். வந்து அதே மாதிரி வந்து இன்னைக்கு வந்து மதம்னு ஒண்ணு இல்லைன்னா மதம் பிடிச்சிடுவோம். நம்ம வந்து நமக்கு வந்து மதம் இருக்குனால பாருங்க, வந்து இந்த பகவத்கீதை படிக்கிறோம் இன்னைக்கு வந்து, அப்புறம் வந்து பாகவதம் படிக்கிறோம், சைத்தன்ய சரிதாமிரதம் படிக்கிறோம். இன்னைக்கு இன்னொரு மதம் இருக்கு. அவங்க ஒரு சில கட்டுப்பாடு அந்த மத புக்கில் அந்த இதுல வந்து ஒரு சில கட்டுப்பாடு விதிகள், இன்னொரு மதம் இருக்கு, ஒரு சில கட்டுப்பாடு விதிகள். இதை வந்து நம்ம வந்து கடைப்பிடிக்கிறோம். இதை கடைப்பிடிக்கணும் தான் நமக்கு வந்து மதம் பிடிக்க மாட்டேது. பாருங்க, மதம், அந்த மதத்தை வந்து நம்ம வந்து கடைப்பிடிக்கிறதுனால நமக்கு மதம் பிடிக்கும். இல்லை நம்ம எப்படி இருப்போம்? நாய் மாதிரி பேய் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். வந்து இது கூட மேல இருக்காது. வந்து பேசணும், இது கூட இருக்காது. மதம் பிடிக்க வேண்டியதுதான். எப்படி ஒரு காட்டு யானை எடுத்துங்க, பெரிய யானை எடுத்துங்க. ஒரு பக்கம் பார்த்தா கரும்பு தோட்டம், இன்னொரு பக்கம் பார்த்தா வாழைத்தோப்பு, இந்த பக்கம் பார்த்தா புலாத்தோப்பு, ஒரு பக்கம் பார்த்தா நெல் வயல், ஒரு பக்கம் பார்த்தா கேழ்வரகு வயல், சோளம் போட்டிருக்கு. அது அங்கிருந்து பார்க்குமா?
அங்க போவோம், அதை மறிக்கும், ஒரு 4 இது ஒரு பலாப்பழத்தை மரத்துக்கு கீழே தள்ளும், பலாப்பழம் எட்டல கீழே தள்ளி சாப்பிட பக்கம் மரத்தான் ஒரு பழம் சாப்பிட எல்லாத்தையும் கீழே தள்ளும். அந்த பக்கம் போவேன்னா ஒரு 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 யானை வந்து 200 கிலோ சாப்பாடு சாப்பிடணும் ஒரு நேரத்துக்கு. யோசனை பண்ணி பாருங்க, நம்ம 200 கிலோ ஒரு வருஷத்தான் சாப்பிடணும், அது ஒரு நேரத்துக்கு. கரும்பு தோட்டத்தை வீணாக்கிறோம், எல்லாத்தையும் வீணாக்கி போயிடும். அப்ப யானைக்கு என்ன பிடிக்குது? அதுதான் மதம். நம்ம அப்படிதான் இருப்போம், மதம் பிடிச்ச மாதிரி சுத்திக்கிட்டு இருப்போம். அதனாலதான் நமக்கு வந்து இந்த மாதிரி ஆன்மீக புக்கில் படிக்கிறப்ப இந்த மதம்ன்றது நம்ம கிட்ட இருந்து போகும். அப்ப நமக்கு என்ன மதம்? நமக்கு வந்து என்ன சொல்றாங்க வந்து நம்மலாம் சனாதனம், நம்ம வந்து ஹிந்து கிடையாது வந்து, நம்மலாம் சனாதனம். சனாதனமா என்றும் நிலையா இருக்கிறவங்க. எது நிலையா இருக்குது? வந்து ஆத்மா தான் நிலையா இருக்குது. அப்ப நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு சில கட்சி என்னென்னமோ போட்டுக்கிட்டு கேட்கலாம், இதா இருக்குது வந்து சரி வந்து. ஸோ வந்து இப்போ அடுத்த இது அப்போ மதம் முடிச்சுது. இப்போ இதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, ஒன்லி பை திஸ் புக். பகவத்கீதை படிச்சாதான் உங்களுக்கு இதெல்லாமே விளங்கும். இல்லாட்டி வேற புக்கு இல்லை. இப்போ வந்து அர்ஜுன் இப்ப என்ன செய்யறாரு? அர்ஜுன் எல்லாம் கொடுத்து இப்ப அர்ஜுன் வந்து நிச்சயமா சண்டை போட போறாரு, கொடுத்தாரு, சண்டை போட போறாரு. என்ன எடுத்தாரு? காண்டிபத்தை எடுத்து பகவான் சொல்றாரு, பகவான் ஊக்குவிக்கிற, சண்டை போடு, எனக்காக சண்டை போடு. சரிங்களா? கடவுளுக்காக சண்டை போடு. என்னைக்காக கடவுள் சொல்லுவாரா சண்டை போடுன்ட்டு? ஆனா எனக்காக சண்டை போடுன்னு சண்டை போட போறாரு. அதே போல ஆச்சாரியர்கள், கிரேட் ஆச்சாரியர், கிரேட் ஆச்சாரியர், எவ்வளவு ஆச்சாரியர் வந்திருக்கிறாங்க. இவர மாதிரி ஒரு ஆச்சாரியர் நம்ம நவீன காலத்துக்கு, நம்ம பார்க்காத காலத்துக்கு 1000 வருஷம் முன்ன யாரோ பெரியார்வா இன்னும் நிறைய பேர் வந்திருக்காங்க, அதெல்லாம் நம்ம பார்க்கல. அதெல்லாம் 1000 வருஷம் முன்ன. இந்த நவீன காலத்துக்கு பிரபுபாதா தான் அந்த கிரேட் ஆச்சாரியர். எல்லாரும் ஒத்துக்கிறாங்க வந்து கிரேட் ஆச்சாரியர். ஸோ இவர் வந்து நம்ம என்ன செய்யறாரு வந்து ஒரு நல்ல பக்தனா உருவாக்கிட்டு போயிருக்காரு. நம்ம எப்படி கடைப்பிடிக்கணும்? அவர் கொடுத்த விளக்க ஒரு பகவத்கீதை படிக்கணும், அவர் கொடுத்த பாகவதம் அதை படிக்கணும். பாகவதத்துல சொல்லப்படாத ஒரு சில, ஏன்னா பாகவதம் 18 புக்கம் நிப்பாட்டிக்கிட்டாரு. பாகவதம் இன்னும் பெருசா போனா மக்கள் படிக்க கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு யாரு சிசி படிச்சிருக்கீங்கன்னா சைத்தன்ய சரிதாமிருதம். ஏன்னா அது சைத்தன்யர் காலத்துல வருது பாருங்க. இதெல்லாம் வந்து அதுக்கு முன்ன கிருஷ்ணா காலத்துல, பாகவதம் கிருஷ்ணா காலத்துல. சைத்தன்ய சரிதம் என்ன செய்யறாரு வந்து பாகவத்துல உள்ள ஒரு சில நீங்க படிச்சாதான் தெரியும், ஒரு சில வேர்ஸ் அங்க எடுத்து புகுத்தி அதுக்கு வந்து இன்னும் அருமையான விளக்கம் கொடுக்குறாரு. அதான் சைத்தன்ய சரிதம். அது மட்டும் இல்ல, நம்ம வந்து அங்க அதெல்லாமே பார்க்கலாம். இந்த பஞ்சதத்துவம் 5 பேர் யாரு, அப்புறம் வந்து ராமானந்த ராயர், ஸ்ரீ தாமோதரர் யாரு, நிறைய பேர், ஸ்ரீ ஹரிதாஸ் தாக்கூர் யாரு, பிரம்மா யாரு இன்னும் அது கொடுத்துருக்கு, சிவன் யாரு இன்னும் அதுல கொடுத்துருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து சைத்தன்ய சரிதாமிருதம் 3 பங்கா பிடிச்சிருக்காரு. அப்ப எவ்வளவு புக்கு நம்ம கொடுத்துருப்பேங்க. அது மட்டும் இல்ல, அவர் எழுதுன புக்கு எவ்வளவு புக்கு இருக்குது. நீங்க நான் வந்து பிருந்தாவனத்துக்கு போறப்ப, நான் போறப்ப வந்து ஏறக்குறைய ஒரு 85 மொழியில வந்து அவரோட புக்கு டிரான்ஸ்லேட், 85 லாங்குவேஜஸ். ஆனா இப்ப எவ்வளவு இருக்குன்னு தெரியாது வந்து. ஸோ அதனால நம்ம என்ன செய்யணும் வந்து ஒரு நல்ல பக்தனா உருவாக பக்தி தொண்டு தான் என்னோட சிபாரிசு. அதனால வந்து நீ சாங்கிய யோகம் வேண்டாவா, ஞானம் வேணும், அது வேணும். நீங்க வந்து படிக்காத முடியாது வந்து, பகவத்கீதை படிக்காத முடியாது வந்து. பகவத்கீதை படிச்சு தெரிஞ்சு அது என்ன படிச்சுன்னா அப்படியே கொண்டு வந்து பக்தி தொண்டு சொல்லணும். ஒண்ணு ஹைவேல போறது, கோலம்பருக்கு 3 hours போயிடலாம் வந்து பேசணும். இன்னொன்னு வந்து 8 hours ஃபெடரல் வே. அப்ப எது வேணும்? செலவு பண்ணணும். ஹைவேல டோல் கட்டி செலவு பண்ணணும். செலவு பண்ணாலும் பரவாயில்ல, போய் சீக்கிரம் சேர்ந்துடலாம். இல்ல கட்டி திரும்ப ஒரு பிறகு எடுத்து ஞான வழி வந்து திரும்ப ஒரு பிறகு எடுத்து எப்போ போறீங்க யாருக்கு தெரியும்? ஸோ நீங்க எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து கேட்டு இங்க வந்து இந்த பக்தி தொண்டு செய்யறப்ப உங்களுக்கு எல்லாமே ஒரு பிளேஸ் உங்களுக்கு சர்டிஃபைட் இன் ஆன்மீகம். அது எப்படி நீங்க அடையணும் அப்படிங்கிறது உங்ககிட்ட நான் விட்டுறேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நேரம் இருக்கா? தன் உணர்வுனா என்னங்க? கொஞ்சம் இன்னொரு தன் உணர்வுனா என்ன?
என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். நான் இப்ப எப்படியே இருந்து வந்து உங்களுக்கு தெரியும் சொல்லிட்டேன். ரொம்ப கெட்டவன். எல்லா கொள்கையும் ஒன்னே ஒண்ணு இல்லை, 4 கொள்கையில ஒண்ணு இல்லாத பாக்கி கொள்கை நான் 3 என்கிட்ட அப்படியே பெஸ்ட் ஃப்ரெண்ட் எனக்கு வந்து எல்லாமே எப்படியோ யாரோட ஒரு தயவு சாத்தியம் பண்ணேன். ஸோ 2040 நான் வந்து சென்னைக்கு போனேன். ஐ வெண்ட் ஆஃப் டு இது வரைக்கும் போனேன், மும்பை வரைக்கும் போனேன். சென்னை மும்பைக்கு போனேன். அப்போ அங்கே என்ன நடக்குதுன்னா வந்து நான் ஒரு புக்கு கடைக்கு போனேன். சிம்பிளாக முடிச்சுக்கிறேன். இதுதான் அப்போல்லாம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்கேன். நான் இதுக்கு தொடு போவேன். தொடுல வந்து இந்த பகவத்கீதை தெரியும். பகவத்கீதை என்ன பார்த்ததே இல்லை, வந்து பார்த்ததே கிடையாது. வந்து ஏறக்குறைய ஒரு வயசு 62 வரைக்கும் பகவத்கீதை என்னன்னு தெரியாது, வந்து பார்த்தது இல்லை. பாகவதம்னா என்னன்னு தெரியாது. என்ன பாகவதம் பேச ஓகே. நான் வந்து இதுக்கு போனேன், மெட்ராஸுக்கு போனேன், ஒரு புக்கு கடைக்கு போனேன். பாகவதம் போட்டிருக்காங்க. இவ்வளோ இருக்கு, ஒரே புக்கு தானே, இல்லை அவ்வளோ பெரிய புக்கு, 500 ரூபாய். லீமா ரீபோ லீமாரத்து ஸ்லோகம் நான் வச்சிருக்கேன். 5500 ஸ்லோகம். அது ஒரு புக்கு வாங்கினேன். நான் அதான் பாகவதம் நினைச்சேன். 18 புக்கு எனக்கு தெரியாது, என்ன வாங்கியிருக்க மாட்டேன், அது வேஸ்ட் இல்லை. அப்புறம் விஷ்ணு புராணம் வாங்கினேன், 2 வாங்கினேன். இந்த புக்கு எப்படி என்கிட்ட வந்துச்சு எனக்கு தெரியாது. இதையும் எடுத்து வச்சிருக்கிறேன். 3 வந்து கொடுத்தேன். ஒரு சொற்ப வேலை தான் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ பாகவதம் இது 2 புக்கு நான் படித்தேன். ஏறக்குறைய ஒரு 6 மாதம் 8 மாதம் நான் படித்தேன். படித்து அப்புறம் வந்து நான் அப்போ தேடுறேன் தெரியுங்களா, நான் யாருன்னு தேடுறேன். நான் யார், என் பேர் உண்மையான பேர் குப்புசாமி. எனக்கு வந்து இப்போ ஸ்ரீஹரி. நான் வந்து தேடுறேன், நான் வந்து குப்புசாமியா, இந்த உடல் குப்புசாமியா அப்படின்னு தேடுறேன். விடை கிடைக்கல. கடவுள் யார் அப்படின்னு தேடுறேன், கிடைக்கல. கடவுளுக்கு எனக்கு என்ன தொடர்பு இருக்கு, கிடைக்கல. 3க்கு விடை கிடைக்கல. தேடிட்டு இருக்கிறேன். 2 வருஷமா தேடுறேன், விடை கிடைக்கல. எங்கெங்கேயோ போனேன், பல இடத்துக்கு நான் போனேன் வந்து. ஸோ அப்போ வந்து இந்த 2 புக்கு படித்தேன். ஸோ விளங்கலை. ஏன்னா பாகவதம்லாம் கேட்கணும், பாகவதம் படிக்கிறது, கேட்டுட்டு படிக்கணும். ஸோ நான் பாகவதம் வந்து 2 தடவை கேட்டுருக்கேன். 2 தடவையும் நான் முடிக்கல. 11 10வது வரைக்கும் தான் கேட்டு 2 முடிக்கல. ஒன்று ஊரில், ஒன்று வந்து பக்தி மண்டியில். அப்புறம் வந்து 2 படிச்சு முடிஞ்சு சரி ஒரு 6 மாதம் ஆச்சு. கொஞ்ச நாள் சென்று யோசனை பண்ணிட்டே இருக்கிறேன். நம்ம இன்னொரு புக்கு வாங்கினோமே, என்ன புக்குன்றப்ப போய் பார்க்குறேன், பிரபுபாதாவோட புக்கு. பிரபுபாதா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு. இது உண்மை சம்பவம். எடுத்து படித்தேன். எப்போது நீ புக்கு எடுத்தீங்களா 300 படிக்கணும். ஸோ அதில் 300 வந்து போட்டிருக்கு, நீ யாரா, நான் ஒரு ஆத்மா. அப்போ தான் எனக்கு ஆத்மானா என்னான்னு தெரியும். ஆத்மானா என்னான்னு தெரியாது. ஆத்மானா பேய் நினச்சிட்டு வந்துடுறாங்க. அப்போதான் எனக்கு தெரியும் ஆத்மானா என்ன. ஓகே, கடவுள் யாரு, உனக்கு கடவுள் யாரு, கடவுள் யாருன்னா ஈஸ்வரன். இந்த உலகத்தை கட்டுப்படுத்துறோம். எல்லாரும் ஈஸ்வரன் ஈஸ்வரன் எங்கேயோ சொல்றாங்க. ஈஸ்வரன்னா ஸ்ரீ கிருஷ்ணர் தான் ஈஸ்வரன். அவர் தான் அந்த உலகத்தை கட்டுப்படுத்துறவர், வந்து தன்னை விரிவாக்கம் பண்ணி வச்சிருக்கிறார். வந்து அடுத்தது வந்து கடவுளுக்கு எனக்கு என்ன தொடர்பு. அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் என்ன சொல்றாங்க, பரமாத்மா. சொல்ற போது தவறு, டேய் தவறு, என்ன காசு திருட்டு போயிட்டேன், ஆனா நீ இல்லைன்ற. கடவுள் சொல்லுவாரா ஒரு நாளைக்கு, கடவுள் சொல்லுவார் இருக்கா, நம்ம சொல்றோமா இல்லையா. இதுதான் எனக்கு விடை கிடைச்சிச்சு. இப்படியே நான் யாருன்னு கிடைச்சி, அப்ப நான் வந்து ஒரு ஆத்மா. அடுத்தது அந்த ஆத்மாவுக்கு ஒரு உடல். அடுத்தது என்னது வந்து கடவுள் கட்டுப்படுத்துவர், படைச்சவர், எல்லாமே அவர் தான். அடுத்தது பரமாத்மா. இதுதான் என்னோட. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுதான் ஒரு விஷயம். டைம் வச்சிருவோம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.